இந்தியாவின் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில்தான் அரசு பேருந்துகள் அதிக அளவு இயக்கப்படுகின்றன. சிறிய கிராமம், மலைப்பகுதி என அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 23,500 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆனால் தமிழக போக்குவரத்து துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு மட்டும் 2,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தணிக்கை துறை தெரிவித்துள்ளது. நஷ்டங்களை இது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை, செயல்படக்கூடிய போக்குவரத்து துறை. அந்த நஷ்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட இந்த நிதியாண்டில் ஓய்வு பெற்றவர்களுக்காக 1,250 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அது அரசினுடைய கொள்கை முடிவு. மாண்புமிகு முதல்வருடைய கலந்து பேசி அதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 1.5 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றும் இந்த துறை 24 மணி நேரம் பொதுமக்களுக்கான சேவையை வழங்கி வருகிறது. இதில் வருவாய் இழப்பு ஏற்படாமல் இருக்க அரசு ஆண்டுக்கு ஒருமுறை நிதி ஒதுக்குவது அவசியம் என்கின்றனர். இதில் ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் தான் ஈடுகட்ட வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசாங்கம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகிறோம். சமீபத்தில் நாங்கள் செய்த வேலை நிறுத்தத்திலும் இதுதான் முக்கியமான கோரிக்கை. நாள் ஒன்றிற்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் அரசு பேருந்தில் பயணிப்பதாகவும் தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தை வருவாய் அதிகம் ஈட்டுவதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் நுகர்வோர் அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வரக்கூடிய போக்குவரத்து கழகத்தை தமிழக அரசு ஒரு குழு அமைத்து தொடர் நஷ்டத்திலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ராஜ்குமார்.